ஆண்டோட பரிசுத்த நாமம் உண்டாதாக நாங்கள் துதிக்க போகிறோம். மனமளிக்க அந்த நாளில் நாங்கள் தேவனை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். கடந்து நின்று நாங்கள் கர்த்தரை துதித்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி தேவனை துதிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவை நாங்கள் சோதரிப்போம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை தேவனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். நன்றியோடு துதிக்கிறோம். மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கிற நடுவில் மாசப்பட்ட தேவனை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செய்திகளை பரிசுத்தரே, பரிசுத்தரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, மகிமை தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஸ்தோத்திரிப்பேனா, ஸ்தோத்திரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. ஸ்தோத்திரிப்பேனா, ஸ்தோத்திரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேனா.
நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் ஆரம்ப ஜெபத்தை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். கலா சிஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஓகே. கூட்டி சேர்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தி இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உங்களை கனப்படுத்த வந்திருக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எங்களை மன்னித்து கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களை நடத்தி எங்கள் ஆராதனைகள், எங்கள் துதிகள், எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நாட்களில் வாத்திய கருவிகள் ஆண்டவரை வாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை வாத்திய கொடுக்கிற ஊழியக்காரர் வழிநடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீங்க கூட இருந்து உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நாட்களில் எங்களை ஆளுகை செய்யும்படியா தேவனுடைய வல்லவல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இணைந்து எல்லோருமாக நாங்கள் ஜெபிப்போம். உலகம் அங்கு நடக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் அங்கு நடக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனை தேவன் பெரிய காரியங்கள் செய்து இந்த நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை தேவன் நடந்து கொண்டு நாங்கள் செவிக்கிறோம். இந்த தேவன் தேசத்தில் நடக்கிற ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, வழிநடத்துகிறாக ஆண்டவரை எல்லா தடைகளை நீக்கி ஜனங்கள் ஏகமாய் கூடி இந்த நாட்களை கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை கர்த்தருடைய ஆலயத்தில் போகும் வாருங்கள் என்று சொல்லும்போது மனமழிக்க எந்த மனமழிக்கோடு கர்த்தரை ஆராதிக்க சபைகளை கூடி வரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இன்னும் சபைகளை ஊழியங்களை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க வசனங்களை சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னமும் மகிமை கடந்து வரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். முற்றுமுழுதும் அவர் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே. சங்கீதம் வாசிப்போம். டிப்சிகாவும் ஜூனியாவும் வாசிப்பார்கள். சங்கீதம் அதுக்கு பிறகு தமிழ்ல சகோதரி சிவா அவர்கள் வாசிப்பார்கள். இப்பொழுது சங்கீதம் 112 டொச்சிலே வாசிக்க. Psalm 112. Halleluja, glücklich ist der Mensch, der Ehrfurcht hat vor dem Herrn. Ja, glücklich ist, der sich über seine Gebote freut. Seine Nachkommen werden zu Macht und Ansehen gelangen. Die Kinder des Gottesfürchtigen werden gesegnet werden. Sie werden reich werden und ihre gerechten Taten werden unvergessen bleiben. Selbst in der Finsternis wird es für die Gottesfürchtigen hell. Er ist gnädig und barmherzig und gerecht. Gut hat es, wer großzügig ist und gerne leiht und in allen seinen Geschäften ehrlich ist. Auf ewigen wird niemals taumeln. An einen so gerechten Mensch wird man sich immer erinnern. Er fürchtet sich nicht vor schlechter Nachricht, sondern vertraut fest darauf, dass der Herr für ihn sorgt. Zuversichtlich ist und er furchtlos ist, denn er wird über seine Gegner trompieren. Großzügig gibt er dem, der in Not ist. Seine gerechten Taten bleiben unvergessen. Er wird zu großem Ansehen kommen. Der Gottlose wird es sehen und sich ärgern. Knirschen wird er mit den Zähnen vor Zorn. Denn was die Gottlosen hoffen, das vergeht. Amen. Amen. நான் தமிழ்ல வாசிக்க போகிறோம். சங்கீதம் 112. சங்கீதம் 112. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததியில் வரத்திருக்கும் செம்மையானவர்கள் மாம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆச்சரியமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களை இருளை வெளிச்சமும் அவன் இதற்கும் மனதுருக்கம் நீதியும் உள்ளவர். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்புகிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் வசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவர்.
துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணப்பட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், இழைக்கு கொடுத்தான். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடையாக கடிந்து கொண்டு போவான். அதை கண்டு மனமடையாக தன் பற்களை கடைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழிவுள்ளது. பிள்ளைகள் வந்து ஆராதிக்க போறாங்க. இணைந்து நாங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கணும் வாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கண்களை மூடி ஒரு விசை தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நாங்கள் 2 சபைகளும் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்கிற ஒரு நல்ல காரியத்தை தேவனங்கள் மத்தியிலே ஆண்டவர் தாமே தந்திருக்கிறார். இதோ அவரை ஒருமனப்பட்டு நாங்கள் துதிக்கும் போது தேவ ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஒரு விசை தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நல்லவர், பரிசுத்தர், போதுமானவர், அநாதி ஸ்நேகத்தினாலே எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து நம்முடைய சொந்த பிள்ளையா எங்களை தெரிந்து கொண்ட ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் ஆராதிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் துதிப்போம். இந்த நேரத்தை நாங்கள் வீணாக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே எங்களுடைய துணிகளை நாங்கள் அவருடைய பாதத்திலே சுகந்த வாசனையாக தூவம் போல எங்களுடைய ஜெபங்களை அவருடைய நாமத்திலே அவருடைய நாம மகிமைக்கு நாங்கள் செலுத்தும் போது அவர் பிரியப்படுகிறவர். அவர்களுடைய வாழ்க்கையில் தாயும் தந்தையும் எல்லாமா இருந்து நாங்கள் கைவிடப்பட்டு மனுஷரால் நிந்திக்கப்பட்டு துரோகிகளால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுங்களுக்கு கூடவே இருந்து ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன், இன்னுமாக அன்னாளுக்கு உடன்படிக்கை பண்ணின தேவன் அதே ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவரை விசுவாசித்து நாங்கள் வாய்களினாலே அறிக்கை செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கையில் சாபங்கள் மாறும், எங்களுடைய வாழ்க்கையில் கட்டுக்கள் அறுக்கும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை துதிப்போம். ஆவியானவரே இந்த இடத்திலே நீர் அசைவாட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாட வேண்டும். ஒரு சம்பிரதாயமான ஆராதனையாய் நாங்கள் முடித்துவிட்டு போகாமல் உயிர்ப்புள்ள ஆராதனையாய் ஆவியானவர் விரும்பி வாஞ்சிக்கிற ஆராதனையாய் ஆண்டவரே இந்த ஆராதனை நடக்கத்தக்கதாய் தேவ வல்லமை வல்லவும் அதிகமாய் ஒவ்வொருவரையும் நிரப்புகிற ஆராதனையாய் ஆண்டவர் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். சபையாராய் துதிப்போம். ஒருவர் தங்கள் நாங்கள் நாவுகளை அடக்கி வைக்காதபடிக்கு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே அசைவாடுங்க அப்பா. நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான் ஆசையெல்லாம்
நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எப்படி என்று எங்களுக்கு தெரியும் அப்பா. இந்த உலகத்தவர் காட்டுகிற அன்பை பார்க்கிறோம் என்றென்று மாறாத உம்முடைய அன்பு மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மறவாத ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட பரிசுத்தமுள்ள சந்ததியாய் எங்களை அழைத்த ஜீவனுள்ள ஆவியானவரே, உம்முடைய உயிர்ப்பின் செய்தியை எங்களுக்கு தந்து இவ்வளவு காலமாய் நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை செய்கிறவரே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுடைய தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஹalleluya. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கரங்களை தட்டி நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. விசுவாசத்தோடு தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பயங்களை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தாவே உம்முடைய சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்புகிறவரே, எங்களை இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரை வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் எங்களை பாதுகாக்கிறவரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. எங்களை எதிரியின் சேனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வென்றுவிட்டு உமக்கு முன்பாக ஜெயித்தவர்களாய் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் ஜீவிக்க ஆவியானவர் தந்த ஆவியின் அதிகாரத்துக்காய் உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சோர்வுகளை எடுத்து போடுங்க. தேவ சமூகத்திலே நாங்கள் பலவீனப்பட்டு நிற்காதபடிக்கு ஆவியானவருடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க. நீங்க வாக்குரைத்த தேவன், அதை செய்து முடிப்பீர். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், என் தேவன் நீர் ஒருபோதும் மறவாதவர். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர்
உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர். பாடுவேன் நான் உம் நாமத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருணையின் கரத்தால் நீ என்னை காத்தே, ஒரு வழி திறந்து என்னை நடக்க செய்தே. துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தே, தள்ளாடும் என்னை நீ தாங்கி நீரே. கருணையின் கரத்தால் நீ காத்தீரையா, ஒரு வழி திறந்து என்னை நடக்க செய்தே. துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தே, தள்ளாடும் என்னை நீ தாங்கி நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே,
போல் வேறொரு தெய்வமில்லை. வணங்குவேன் உம் திருப்பாதத்தையே, அர்ப்பணித்தேன் என்றும் உம் பாதத்தில். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர். பாடுவேன் நான் என்றும் உம் நாமத்தை. ஹalleluya, 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 ஹalleluya. அவரை ஆராதிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். என்றும் 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 மாறாதவரே, ஒருவராய் பெரிய பெரிய காரியங்களை செய்த தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். வல்லமையின் தேவனே, மகிமையின் தேவனே, மாறாத கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. சகல துதி கனமும் உமக்கே தரும். உற்சாகமான கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்துள்ளோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். சபை சார்பாக இந்த நாளிலும் நாங்கள் 2 ஆராதனை இந்த இடத்துல செய்யும்படியாக, அந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஏன்னா வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறபடினால இந்த இடத்துல அறிவித்தபடி நாங்கள் 3 மணிக்கு ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். ஆக வழமை போல அடுத்த வாரம் 5:30 மணிக்கு நடக்கும். இங்கே நடக்கிற ஆராதனை பக்கத்திலே வழக்கம் போல 1 மணிக்கு மதியம் நடக்கும். ஆகவே இதை கருத்தில் கொள்ளவும் வருகிற அறிவித்தலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாச கூட்டம் சனிக்கிழமை இருக்கிறது. ஆகவே 11 மணிக்கு. ஆகவே 11ஆம் தேதி ஒரு திருமண அழைப்புதலை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே சபையாக நாங்கள் அறிவிக்கிறோம். சபையாக அறிவித்து விரைஞ்சனுக்கும் கீர்த்தனாவுக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது. 11ஆம் தேதி சனிக்கிழமை 11 மணிக்கு ஸ்டூக்காட்டில் நடைபெறும். அதில் தனிப்பட்ட இதில் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஆனால் நாங்கள் சபையாக அறிவிக்கிறோம். இந்த சபையை விண்ணப்பத்தை சபையாக கேட்டுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிற சில நேரம் உங்களுக்கு சில விண்ணப்பங்கள் தர முடிய சில இந்த இதெல்லாம் வந்தது எங்களுக்கு பிள்ளையை அடித்து அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு கருது அந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களோட வந்து மணமகன் மணமகளை வாழ்த்தி அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே 11 மணிக்கு ஆரம்பமாக அதுக்கு பிறகு மண்டபத்தில் விருந்து உபசாரம் நடைபெறும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு நீங்கள் 11ஆம் தேதி, அதாவது 2வது கிழமை 11ஆம் தேதி விரைஞ்சனுக்கு கீர்த்தனாவுக்கு திருமணம் இருக்கிறது. அதை தந்திருக்கிறார்கள். ஆகவே தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே மறந்துதான் உபவாச கூட்டம் இருக்கிறது. உபவாச கூட்டம் அடுத்த கிழமை, முதல் கிழமையில உபவாச கூட்டம் இருக்கிறது. சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கிறது. அதிலே நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆகவே இந்த வேளையில ஒரு சிறிய சாட்சியை யோசித்து சொன்ன பிறகு நீங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஆகவே சிஸ்டர் வந்து ஒரு சின்ன சாட்சியை சொல்வாங்க. அந்த சாட்சிக்கு பிறகு அங்கே இருக்காங்க கிடைச்ச வார்த்தைகள் கிடைச்சிருவோம். சிறிய பிள்ளைகள் சண்டை ஸ்கூலுக்கு அனுப்பப்பட போகிறோம். கடந்த வாரத்தில் திடீர்னு எங்கள் பாட்டி 2 பேரை பிடிச்சி எனக்கு ரொம்ப திடீர்னு ஒரு நாள் கவலை ரொம்ப பாரமாகிடுச்சு. அவங்களுக்கு 90 வயசு ஆக போகுது, 2 வயதுக்குமே கிட்டத்தட்ட. அப்போ வந்துட்டு நம்ம ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு வார்த்தை இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வாக்குத்தத்த வசனம் போய் எடுத்து கொடுப்பேன். அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ வாங்கிக்குவாங்க. என்னோட மாத்திரை டப்பாவில் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு 2 பாட்டியுமே கீழே விழுந்துட்டாங்க. கையில் வந்து எலும்பு உருங்கிடுச்சு அவங்களுக்கு. நான் எதுவுமே அவங்களுக்கு செஞ்சது கிடையாது. அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு இல்லை. அப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. சின்ன பிள்ளையில இருந்து அவங்க என்ன எவ்வளோ வளர்த்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்களே நல்லா எனக்கு
அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க செய்வாங்க. அவங்களால ஒரு பொடி திரிச்சு கொடுக்கறது, நான் ஊருக்கு போன ஏதாச்சும் ஒன்னே கையில கொடுப்பாங்க. ஒண்ணுமே அவங்களால செய்ய முடியாத காசையாச்சு திணிச்சு வச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. அந்த டைம் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. பாட்டி 2 பேருமே கீழே விழுந்திருந்தப்போ ஒரு பாட்டிக்கு வந்து கை முறிஞ்சிச்சு, முறிஞ்சு வந்துட்டு அதே இடத்துல திரும்பி விழுந்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரி பண்ணி நார்மலானாங்க. திரும்பி அதே இடத்துல அவங்களுக்கு திரும்ப அடிபட்டு அதே மாதிரி கை உடஞ்சிச்சு. அவங்களுக்கு தாங்கக்கூடிய பலனுமே கிடையாது தான். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவரோட கிருபையினால அவங்களுக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற அளவுக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி எலும்பு சேர்றது கஷ்டம். 90 வயசுல அவங்களுக்கு சேர்ந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவங்க ரொம்ப கஷ்டப்படாம அதுல இருந்து சரியாயிட்டாங்க. இப்ப நார்மலா அவங்களோட வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்க. எங்க அம்மா பாட்டி அப்படிதான் பாத்ரூம் போகும்போது தவறி கீழே விழுந்து அவங்களுக்கும் விழுந்துருச்சு. அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து மரணத்தை குறிச்சுலாம் பயம் பெருசா கிடையாது. ஆனா யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அப்போ அந்த வாக்குத்தத்த வசனம் அவங்களுக்கு நான் கொடுத்த வசனம் வந்து அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்குது. அவங்க வந்து அந்த தெய்வம் நாம என்னை காப்பாத்துச்சு, நீ கும்பிடுறேல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அது வந்து சொல்லி எனக்கு போன வருஷம் ஊருக்கு போகும்போது சொன்னாங்க. அப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. கடந்த வாரத்துல நம்ம கொடுக்குற வார்த்தை இங்க பக்கத்துல இருந்து அவங்கள நான் கவனிக்க முடியாட்டியும் அவங்களுக்காக சின்ன சின்ன ஜெபங்களுக்கு எடுத்து கொடுக்குற வார்த்தை எதுவுமே வந்து வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை ஆறுதல்படுத்தினாங்க. அதுக்காக எனக்கு நன்றி செலுத்துறேன். ஊர் போனா கூட ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ தான் நான் அவங்களோட நேரம் செலவிட முடியும். அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள பார்க்கவே முடியாது. கடைசி ஊர் போகும்போது அழுவாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் உன்னை நான் பார்ப்பேனான்னு தெரியாது, நான் இருப்பேனான்னு தெரியாது அப்படிம்பாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த பாரம் வந்ததே கிடையாது. அதெல்லாம் இருப்பீங்கன்ட்டு அந்த தைரியமா நான் சொல்லிட்டு வருவேன், நீங்க பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போன வாரத்துல என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்கள நினைச்சு அவங்ககிட்ட நான் பேசினாலும் அவங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது. அவங்கள பார்த்தாலும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. வீடியோ கால்ல பார்த்தாலும் அவங்களுக்கு நினைச்சா பாக்குற தூரத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தாங்க. இங்க இருந்து ஜெபிச்சாலும் ஒரு சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறாங்க. 2 பேரும் நல்லா அந்த ஆட்சிக்கு வந்துட்டு அந்த வார்த்தை கிரியை செஞ்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வார்த்தை அவங்க எடுத்து பார்க்கும் போது அவங்ககிட்டயும் சொன்ன மாத்திரை டப்பால மட்டும் வச்சிருந்தா பார்த்தாது, நீங்க அதை வாசிச்சாதான் உங்களுக்கு அதுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஏதோ ஒரு வகையில அந்த வசனம் உங்களை ஆறுதல் படுத்தி இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் அவங்க கண்ணுல கண்ணீர் வருது அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் அந்த வார்த்தை மூலமா அவங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இப்பவும் 2 பேரும் நல்லா இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபித்த ஆண்டவர் கேட்டு அவங்கள பிளஸ் பண்ணுவாங்க விசுவாசிக்கிறேன். ப்ளீஸ் அடுத்து நாங்கள் பிறந்த நாளோட ஜோமன போகிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் உள்ள சிஸ்டர் ஜோமனம் செல்வி சிஸ்டருடைய பிறந்த நாளாக இருக்குது. இன்றைய நாளில் பிறந்த நாளாக இருக்கக்கூடிய நாங்கள் அழைத்து நாங்கள் ஜோமன போகிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு பிரதருடைய பிறந்த நாள் இருக்கிறது. ஜெனிவா சிஸ்டருடைய பிறந்து 25ஆம் தேதி முடிந்து விட்டது. அவர்கள் இந்த நாள் வர முடியாது. ஆனால் நீங்கள் சபையாக ஜெபித்திருப்பீர்கள். இப்பொழுது இன்றைய நாளில் பிறந்த நாளோட சகோதரிக்கான ஜோம் பண்ண போகிறோம். சிஸ்டர் வாங்க நாங்கள் ஜோம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க. ஹலோ, நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, சர்வ வல்லமுள்ள தேவனே, நாளுக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, அருமையான மகளை நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே ஜபிக்க தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக கர்த்தாவே இந்த மகளோடு கூட இருந்து கர்த்தாவே நீர் வழி நடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் தாமே மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இன்னுமாய் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒருபடி வளர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஆவியாத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருடைய வரை காய்க்கப்பட கர்த்தர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
கர்த்தாவே இவர்களை நாங்கள் குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஆண்டவரே தேவனுடைய ராட்சத்தை முதலாவது நீரே தேவனுடைய ராட்சத்தை நீர் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சண்டு பண்ணி நடக்கும் கர்த்தரின் தொழிலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்ட வசனத்தின்படி நீர் நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டவரே வழி நடத்த போறதாக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மையை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மையை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானங்கள் விட கடவர். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Happy birthday, buddy. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Sandy. Happy birthday to you. இங்கிலீஷில் வரங்கிட்டு இப்பொழுது 24ஆம் தேதி பிரதருடைய பிறந்தநாள் நேசம்பருடைய பிறந்தநாள் என்ன சொன்னார்கள். அவருக்கான நாங்கள் ஜோம் வாங்குவோம். நேசம்பர் 24ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த நேரத்தில் இந்த மகனுக்காக இந்த நல்ல நாளிலே நல்ல கிருபை காரியத்தை நாங்கள் செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல ஆண்டவரே இத்தனை ஆண்டுகளால் பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே சபையோராய் ஒருமனப்பட்டு இந்த மகனை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே அப்பா துக்க நாட்களை முடிய பண்ணி ஆண்டவரே இனிவரும் காலமெல்லாம் ஆண்டவரே இந்த மகனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியத்திலும் உன்னத ஆசீர்வாதத்தை நான் நிறைவேற்று வழி நடத்த போறதாக கூட ஓடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் தாமே ஆண்டவரே இந்த மகனுக்கு ஆண்டவரே ஞானமும் பலனும் கொடுத்து ஆண்டவரே வழி நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் திருவிழாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானங்கள் நடக்கிறவர். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் உத்தேசங்களுக்காக கணேஸ்வரன் 22ஆம் தேதி 22ஆம் தேதி கணேஸ்வரனுடைய பிறந்தநாள் இருந்தபடியாக நாங்கள் ஜோம் பண்ணோம். 22 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த விசேஷமாக இந்த நாளிலே இந்த மகனுக்காக நாங்கள் சபையோராய் ஒருமனப்பட்டு அனைவரும் ஒன்று கூடி ஆராதிக்கும் பொழுது ஜெபிக்க தந்தை கிருபைக்காய் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்ற வார்த்தையை படி கர்த்தாவே. கர்த்தரை நம்புகிறவருடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவரோடு உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவரோடு செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தாவே இந்த மகனை நீராண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உண்மை அறியத்தக்கதான கிருபைகளை கண்டிருந்தபடினால் உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே நான் உண்டால் கர்த்தரையும் சேர்ப்போம் என்று இவர்கள் நமக்குள்ளே நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் ஒருபடி வளர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கண்டிருக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆகவே தேசங்களுக்காக ஜெனிவர்ஸ் சொன்னது தெரியும். அவரோட 25ஆம் தேதி முடிஞ்சு விட்டது. அவருக்காக ஜெபித்திருப்பீர்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக முடிஞ்சு
ஆமென். ஆகவே தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் காரியங்களை செய்வார். இப்பொழுது நாங்கள் வழக்கம் போல உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். அந்த வேளையில் சிறிய பிள்ளைகளை வேற கொண்டு நடத்தி நாங்கள் ஜோம் பண்ண போகிறோம். அவர்கள் வசனங்களை சொல்ல போகிறார்கள். நாங்கள் உற்சாகமாய் கொடுப்பதற்காக காணிக்கைக்காக நான் ஜோம் பண்ணி காணிக்கை செலுத்தி கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி சண்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. கர்த்தாவே இந்த வேளையிலும் என்னுடைய நாமத்தை ஏற்று வந்திருக்கிறோம். இவ்வளவு உற்சாகங்களை செலுத்த போகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு பலப்படுத்தி அனுபவமாக செபிக்கணும். நாமத்தினால் செபிக்கணும். நல்ல பிதாவே. நீங்கள் காணிக்கையை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் சிறிய பிள்ளைகள் உற்சாகமாக வந்து வசனங்களை சொல்ல போறார்கள். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக. ஆமென். நான் உங்களோட ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாயர் பாடசாலைக்கு செல்லுங்கள். நாங்கள் ஜோமனும் அன்பான பிள்ளைகளை நாயர் பாடசாலைக்கு அனுப்புகிறோம். இவர்களை ஆண்டவரது இடத்துல வசனங்களை கற்றுக்கொள்ள அவர்களிடத்தில் சகோதரோடு குடும்பத்தோடு நடத்த பேசுவேன். நாமத்தை நான் சொல்லிக்கிறோம். நல்ல அழைத்து கொண்டு போவோம். தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமானவரே, சர்வ வல்லமுள்ள தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். நாளுக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு உடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஆராதித்து தந்த வேலைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனித 40 நாள் மாத்திரமல்ல, ஜீவன் உள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறார். உடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, சிறுமைப்பட்டு ஆவியை நிறந்து என் வசனத்துக்கு நடுந்தரவனையை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வார்த்தையின் மூலம் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா நீ விடுவிக்கப்படுறதுக்கு நமக்கு கூட ஓடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். வார்த்தையை பிரசவிக்கிற அடியே நம்முடைய சிறுமை நிலத்திற்குள்ளே மறைத்து ஒப்புக் கொடுத்தேன். ஆவியானவர் தாமே ஆளுகை செய்ய இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வேதம் என்ற தலைப்பில் நான் செய்தியை முன்வைக்க விரும்புகிறேன். நாங்கள் கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எனவே வேதம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பைபிள் வசனம், ஆண்டுடைய வார்த்தை, அந்த வார்த்தையிலே நீதி நியாயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வேதம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. எனவே அவருடைய வசனம் அது சத்திய வசனமாய் காணப்படுகிறது. எனவே அந்த வேதம் எப்படிப்பட்டது என்பதை இந்த ஒரு வசனத்திலே நாங்கள் முதலாவது வாசிப்போம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது பரிபூரணம் உள்ளது. எனவே அந்த வேதம் தான் என்னுடைய ஆத்மாவை விடுவிக்க வல்லம் உள்ளதாக காணப்படுகிறது.
எனவே நாங்கள் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது இந்த வேதத்தை நாங்கள் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை நாங்கள் விட்டு வாழ்ந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. எனவே இந்த வேதம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வேதத்தை நம்முடைய மொழியிலே மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வேத வசனங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாரமாய் காணப்படுகிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது என்று சொல்லி. எனவே ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை போன்றது. அது ஆவி ஆத்மாக்களை பிரித்து இதயத்தின் நினைவுகளை வகையறுத்து காட்டுகிறதாக காணப்படுகிறது. எனவே வேதத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது இந்த வேதத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அதாவது முதலாவது காதுகளினாலே இந்த வேதத்தை நாங்கள் கேட்க வேண்டும். வேதம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் வேதத்தை படித்த அனுபவம் நமக்கு இருக்காமல் இருக்கலாம். எனவே பிரசங்கிமார்கள் என்ன செய்கிறார்கள்? வேதத்தை பிரசங்கிக்கின்றார்கள். அந்த பிரசங்கத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. எனவே தான் முதலாவது வேதத்தை நாங்கள் கேட்க வேண்டும். தேவ செய்திகளை நாங்கள் கேட்க வேண்டும். இயேசு சொல்கிறார் அந்த வேதத்தை கேட்டு அதன்படி அதை காத்து கொள்ளுகிற மனுஷர்கள் தான் பாக்கியவான்கள் என்பதாக லூக்கா 11:28 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிப்போம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அப்ப அதிக பாக்கியவான்கள். அப்ப இயேசு சொல்கிறார் அப்ப இயேசுவை குறித்து அங்கே, அதாவது அதுக்கு மேல் வசனத்தை சிஸ்டர் வாசிங்க. அதுக்கு மேல் வாசித்த வசனத்துக்கு முதல் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தோன்றுதெல்லாம் அதுக்கு முதல் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? லூக்கா 11:27 வாசிங்க. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீ பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அப்போ ஒரு ஸ்திரீ அப்படி சொல்லுகிறார்கள், அதாவது உம்மை பெற்ற தாய் பாக்கியம் உள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஆனாலும் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவள் தான் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். எனவே நாங்கள் வேதத்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் பாக்கியவான்கள் என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சொல்லாக காணப்படுகிறது. பாக்கியவான்கள் என்றது மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய அர்த்தம் கொள்வதாக காணப்படுகிறது. எனவே வேத வசனத்தின் மூலம் தான் நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். வேத வசனத்தை நாங்கள் அதிகமாய் கேட்க வேண்டும். அந்த வேதத்தை கேட்டு நாங்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் நிறுவனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் 10வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். அநேகர் சொல்வார்கள் விசுவாசம் கேள்வி கேட்கிறதுனாலே விசுவாசம் வராது. மாறாக வேத வசனத்தை எங்களுடைய காதுகளினாலே நாங்கள் எவ்வளவு கேட்கிறோமோ அதன் மூலம் தான் விசுவாசம் வரும். அதுக்கு பிரசங்கி தேவை. பிரசங்கி ஏன் தேவை என்று சொன்னால் மனிதர்கள் வேத வசனத்தை கேட்கணும் என்று சொல்லி. முதலாவது நாங்கள் வேதத்தை கேட்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக இருந்தாலும் நாங்கள் வேதத்தை நாங்கள் கேட்கும் பொழுதுதான், சத்திய வசனங்களை நாங்கள் கேட்கத்தான் நமக்குள்ளே விசுவாசம் பெறுகிறதாக காணப்படுகிறது. எனவே கிறிஸ்தவத்துக்கு அடிப்படை விசுவாசம். அடுத்தது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். அப்ப நமக்கு விசுவாசம் ஏழினால்தான் பெறும். அப்படின்னா வேத வசனத்தை நாங்கள் கேட்கதான் நமக்குள்ளே விசுவாசம் பெறும். அதே போல நாங்கள் ஜெபிக்கிறவர்கள் எப்படி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நீதிமொழிகள் 28:9 சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், ஆனால் வேதத்தை நாங்கள் கேட்பதில்லை. எனவே அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பாய் காணப்படுகிறதா? எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வேதத்தை கேட்க வேண்டும். வேத வசனங்களை நாங்கள் கேட்டு அதை எங்களுடைய இதயத்திலே காத்துக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுதுதான் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் கடந்து வரும். அடுத்ததாக இந்த வேதத்திலே நாங்கள் பிரியமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த வேத வசனங்களின் மேல் நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாஞ்சையின் மூலம்தான் நாங்கள் திருப்தி அடைய முடியும். எனவேதான் மானானது நீருடைய வாஞ்சத்துக்கு போல தேவன் மீது தாகமாயிருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். இங்கே பேதுரு சொல்லுகிறார் என்னவென்று சொன்னார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப இந்த திருவசனம் என்பது களங்கமில்லாத ஞானப்பால் என்று பேர் சொல்கிறார். எனவே ஒரு குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பால் அவசியம். அதே போல நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்றால் எங்களுக்கு வேத வசனம் முக்கியம். எனவே முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த வசனத்தின் மீது வாஞ்சி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த வாஞ்சியோடு கூட நாங்கள் வேதத்தை படித்து ஆராய்ந்து அந்த சத்தியத்தை இரண்டும் பொழுது எங்களுக்குள்ள என்ன நடக்கிறது? எங்களுடைய உள்ளான மனிதனிலே பலன் கடந்து வருகிறது. நாங்கள் நற்குணசாலிகளாய் நாங்கள் மாறுகிறோமா? நற்குணசாலிகளாய் நாங்கள் மாறுகிறோம். ஒரு பட்டணத்து மக்களை குறித்து வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 17:11 நாங்கள் வாசிப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப அந்த பெரிய அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் அனுதினமும், அதாவது மனோவாஞ்சியாய் வாஞ்சியோடு கூட வேத வசனங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கு இருக்கிறதை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நமக்கு நம்முடைய சுபாவத்திலே மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வேத வசனத்தை கருத்தாக ஆராய்ந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்திலே அவர் காரியங்களை உணர்த்தும் பொழுது, தவறுகளை அவர் சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் அந்த தவறை நாங்கள் செய்யாமல் இருக்கின்றோம். எனவே நாங்கள் வேத வசனம், இயேசு சொன்னார் பரிசேயர் சதுசேயரை பார்த்து, நீங்கள் வேத வசனங்களை அறியாதபடினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று. அப்ப நாங்கள் தப்பான எண்ணம் கொள்ளாமல் சரியான முறையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் நமக்கு மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. அந்த வசனத்தின் மேல் வாஞ்சியா இருந்து அந்த பெரியா பட்டணத்து மக்களை போல நாங்கள் அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாங்களும் நற்குணசாலிகளாய் நாங்கள் மாற முடியும் என்பதை நாங்கள் உணர்வோம். எனவே இந்த நாட்களில் பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதம் ஆரம்பமே இந்த வேத வசனத்தை குறித்து தான் ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 1 சங்கீதம் 1-3 வரை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். பிரியமானவர்களே, முதலாவது வசனத்தை கேட்கிறோம், மனோவாஞ்சியா இருக்கிறோம். அடுத்து தியானித்தல் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடமாமல், பாவினுடைய வழிகளில் இல்லாமல், பரியாசக்காரனிடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தின்படி இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால மூலமாய் நடப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் கனிதர வேண்டும் என்று சொன்னார். கனிதர நம்முடைய வாழ்க்கை இலைகள் உதிராத மரத்தை போலிருந்து அங்கே கனிதர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற வசனத்தை வாசித்து நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்க்கும். அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்திலே தான் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் வேத தியானம், வேத வாசிப்பு, வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நாங்கள் தியானித்து கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடத்தல், வாசித்தல், தியானித்தல் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எனவே அதன்படி நடக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நாங்கள் கனிதர வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையை கனிதறுதல், ஆவிக்குரிய கனிகள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கலாத்தியிலே சொல்லப்பட்ட அங்கே 9 விதமான தன்மையுடைய ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, நிச்சய, அடக்கம், இவர்கள் எல்லாம் நமக்குள்ளே உருவாவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இந்த வேத வசனங்களின் மூலமாகத்தான்
நமக்குள்ளே அந்த கனிகள் காணப்பட கூடியதாக இருக்கிறது. அப்ப தன்காலத்தில் கனியை தருகிற இலை ஊதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எனவே நாங்கள் நீதியின் கனிகளை நாங்கள் செலுத்துகிறோம். அடுத்தது ஆண்டவருக்கு நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்து ஆண்டவருக்கு நாங்கள் மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். எனவே எதற்கு, அதாவது நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பதென்றாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதென்றாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் எல்லாம் இருக்க வேண்டும். எனவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் தியானமாக இருப்போம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 119 முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். எனவே ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ கிறிஸ்தவம் இருந்தாலும், அதாவது ஒரு காலத்திலே நாங்கள் வேதக்காரன் அழைக்கப்பட்டோம், ஆனால் நாங்கள் வேதம் அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வேதத்தை அறிந்தவர்களாக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக கர்த்தரங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சத்திய வசனங்களை, அதாவது நம்முடைய மொழியிலே மொழிபெயர்த்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக நினைக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய வேதத்தின் மகத்துவத்தை எழுதி தந்திருக்கிறார். இதை நாங்கள் இரண்டாவது காரியமாக எண்ணக்கூடாது, முதலாவது காரியமாக வாழ்க்கையில் நாங்கள் எண்ண வேண்டும். வேத வாசிப்பு, வேத தியானம், இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவதாக இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவருடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்ப நீங்களும் இன்றைக்கு பாக்கியவான்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எனவே கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிற. யாக்கோபு சொல்லுகிறார், வேதத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே திருவசனத்தை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்வது, அதன்படி நடக்கிறது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த வேதத்தை நாங்கள் நேசிப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் நிலைத்திருக்கும். நீங்கள் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 119 சங்கீதத்திலே 165 வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதம் ஏசாயா புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, 48ஆம் அதிகாரத்திலே, என் கற்பனைகளை கவனித்தியானால் அது உனக்கு நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் நதியை போல இருக்கும் என்று சொல்கிறார். எனவே வேதத்தை நாங்கள் அதாவது வேதத்திலே நாங்கள் நேசிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே சமாதானம் கடந்து வருகிறது. இன்றைக்கு பாருங்கள், அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேகருக்குள்ளே இன்றைக்கு அந்த தேவ சமாதானம் என்பது இல்லை. அப்ப இதுக்கு காரணம் என்ன? நாங்கள் ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் தியானிப்பதில்லை, நேசிப்பதில்லை. எனவே பிரியமாயிருந்து, வேதம் சொல்றது கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனிதன் தான் பாக்கியவான். அதே போல இங்கே சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்திலே, அங்கே உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடரில்லை. எனவே நாங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது வேதத்தை நேசித்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அதை நாங்கள் வாசிப்போம், அதை தியானிப்போம், அதன்படி நடப்போம். அப்பொழுது அதனுடைய சமாதானம், அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவைகளை நாங்கள் அறிந்து கொள்வோம். அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தங்கும். எனவே நாங்கள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையாக இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் காணுகின்றோம். அடுத்த வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 5:39
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமே. இந்த வேத வாக்கியங்கள் தான், அதாவது ஆண்டவர் அன்று யூத மக்களுக்கு இப்படி சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் எண்ணுகிறீர்கள். ஆனால் என்னை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப அவர்தான் வார்த்தையானவர் தான் மாம்சமாகி இந்த உலகத்திலே வந்தார். அவர் மூலம்தான் எங்களுக்கு நித்திய ஜீவன். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனின் அடைப்படைக்கு அவரை தந்தருளினார். எனவே வேதத்தை அறியும் பொழுதுதான் இயேசுதான் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க உலகத்திலே வந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அப்ப வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில். இன்னைக்கு வேதத்தை ஒரு வசனத்தை மாத்திரம் நாங்கள் தெரிந்து கொண்டால் நாங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து நாங்கள் அறியும் பொழுது நமக்குள்ளே வந்து அந்த வேதத்தின் வெளிச்சம் கிடைக்கும் பொழுது அவருடைய வசனத்தின் பிரச்சித்தம் வெளிச்சம் தந்து என்று வேதம் சொல்கிறது. அப்ப வேதத்துள்ள வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை நாங்கள் ஆராய வேண்டும். எஸ்ராவிலே சொல்லப்படுகிறது. எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென். எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான். ஏனென்றால் அவருடைய வேதத்தை ஆராயவன் நீதி நியாயங்களை அங்கே கை கொண்டு அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. எனவே வேதத்தை ஆராய்ந்து நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவர்களாயிருக்கோம். அப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய சத்திய வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்கப்படுத்தி நாங்கள் தவறான உபதேசங்களுக்கு கொண்டு போகாத வண்ணம் சத்தியத்திலே உறுதியாக நிற்பதற்கு வேத ஆராய்ச்சி நமக்கு முக்கியமாக காணப்படுவதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக எல்லாம் செய்து நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. வேதத்தை நாங்கள் போதிக்க வேண்டும். அப்ப போதகர்கள் மாத்திரம் வேதத்தை போதிப்பதில்லை. இன்றைக்கு நாங்கள் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். மல்கியாவை நீங்கள் வாசிக்கின்றோம். ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். அப்ப நாங்கள் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்ப வேதம் தெரியாத ஒரு விசுவாசியாய் நாங்கள் இருக்கக்கூடாது. அடிப்படை சத்தியமாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ ஒன்றுமே நாங்கள் வேதத்தை குறித்து தெரியாமல் நாங்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அதிலே ஒன்றுமில்லை. எனவே நாங்கள் வேதத்திலே நாங்கள் தேறினவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதை நாங்கள் போதிப்பது அவசியமாய் காணப்படுகிறது. அந்த வேதத்தின் அடிப்படையிலே போதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 94:13 வாசிப்போம். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனிதன் பாக்கியவான். எனவே அதாவது வேத வசனம் மக்களை சிட்சிக்கும். சிட்சிக்கும் என்று சொன்னாலே என்ன, ஒரு கடிந்து கொண்டு ஆண்டவருடைய வழியிலே சிட்சி என்று சொல்லும் பொழுது ஒரு டிசிப்ளின் நாங்களே சொல்வார்கள். என்ன அதன்படி ஒரு ஒழுங்காக நாங்கள் நடப்பதற்கு வேத வசனங்களின் மூலம் பிரசங்கம் அங்கே இருக்கின்றது. எனவே அது வேதத்தின்படி செய்யும் பொழுதுதான் அதுதான் இது. அப்ப நீதிமொழிகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். 6:23 வாசிக்கலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அப்ப ஆண்டோடைய கட்டளைகளுக்கு விளக்கம் போல இருக்கிறது. அதாவது வேதம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கின்றது. போதக சிற்றை தான் நமக்கு ஜீவ வழியாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் வேதத்தை நாங்கள் போதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே போதனைகளை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த போதனை செய்வதற்கு வேத வசனம் தான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் தான் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவாகவும் எந்த நற்கிரியுடைய செய்ய தகுதியுள்ளவனாகவும் அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கு நீதியை படிப்பதற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது
சொல்லப்படுகிறது. எனவே இந்த வேத வசனங்கள் அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட எபிரேயர் நாங்கள் வாசிக்கின்றோம். அது ஆவி ஆத்மா கணக்களை வகையறுத்து காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சத்திய வேத வசனங்களை நாங்கள் அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேத வசனங்களை நம்முடைய கரத்திலே ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய மகத்துவங்களை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது எப்படி நாங்கள் வேதத்தை நாங்கள் அசட்டை பண்ணி வேதம் வாசிக்காமல் நாங்கள் வாழ்க்கையை கழிப்போமாக இருந்தால், வேதத்தை தியானிக்காமல் நாங்கள் காரியங்களை செய்வோமாக இருந்தால், துன்மாற்றுடைய ஆலோசனையிலே நடப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் வராது. எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி நாட்களே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஓசியாவின் புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ வேதத்தை மறந்தாய், நானும் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்கிறார். எனவே அதாவது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன அறிவு நமக்கு இந்த உலகத்திலே அநேக கல்வி அறிவு நமக்கு இருந்தாலும் இந்த வேத அறிவு நமக்கு இல்லாவிட்டால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. சங்காரமாகிறார்கள் என்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிவு பாதையிலே கடந்து செல்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே அழிவு நம்முடைய வாழ்க்கையை வருவதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையிலே வேத அறிவு நமக்கு இல்லை என்று. அப்ப இந்த வேத அறிவுக்கு நாங்கள் பைபிள் படிச்சுதான் போய் படிக்கணும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவோமாக இருந்தால் பரிசுத்தாவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகிறவர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே தேவன் சபையிலே அவர் போதிக்கிற போதகர் மூலமாக நம்மோடு அந்த வேத வசனங்களை விளங்கி வேத பாடங்களிலே, அதுக்காகத்தான் நாங்கள் வேத பாடங்கள் வேத தியானங்களிலே நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அதாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும். ஆரம்பத்திலே ஒரு அதிகாரம் வாசித்தால் நாளடைவிலே இன்னும் அதிகமாக நாங்கள் வாசிக்க வேண்டும். எனவே அநேகருடைய வீட்டிலே வேத புத்தகம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு கொண்டு வருவதற்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அல்லது அதுவும் இன்றைக்கு இல்லாத அளவுக்கு மக்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுதே பைபிளை கொண்டு வர மறைக்கின்றார்கள். அதே நேரத்திலே வீடுகளிலே ஒரு நாளும் வேதத்தை தொடர்ந்து வாசிக்காத விசுவாசிகள் இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இந்த இடத்திலே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்ப்போம். நான் இந்த வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பேனாக இருந்தால் எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? யோசித்து பாருங்கள். எனவே ஆண்டவர் விரும்புகிறது அதுதான், அதாவது அவருடைய வசனத்துக்கு நடக்கிறவரை தான் அவர் நோக்கி பார்ப்பார். எனவே இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கடந்தது முடிந்தது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை மறுபடியும் அவர் கட்டுகிற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் நாங்கள் ஒரு குயவன் வகையிலே களிமண்ணை போல் இருக்கின்றோம். அந்த களிமண் அங்கே சரியான முறையிலே அந்த பாத்திரம் வராவிட்டாலும் அவர் வேறொரு பாத்திரமாக உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நம்மளுக்கு தேவையானது தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பதாக நறுமுண்ட இருதயம். ஆண்டவரே, உம்முடைய இதிலே நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம், எங்களை நடத்த நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டுடைய வசனத்தின்படி நாங்கள் நடப்போம் என்று ஒரு உறுதிமொழியை நாங்கள் எடுக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாங்கள் தியானிப்போம், அவருடைய வசனத்தின்படி நாங்கள் நடப்போம் என்று ஒரு தீர்மானம் நாங்கள் எடுக்க வேண்டும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது அப்பொழுதுதான் எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியிலும் எங்களுக்கு உலகப்பெருமான காரியம் நாங்கள் செய்ய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இதுதான் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாய் காணப்படுகிறது. இந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே அந்த வார்த்தை நாங்கள் வாசித்தோம் என்று அது ஜீவனுள்ள வார்த்தைகள். எனவே இந்த வசனத்திலே இருக்கிற ஒரு வார்த்தை கூட
ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அது ஒரு வசனமாக இருந்தாலும் அங்கே கிரியை செய்வதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரியே சங்கீதக்காரன் சொல்கிறார், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் அது என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி. எனவே ஆண்டுடைய வேதத்தை நேசிப்போம், அப்பொழுது நம்முடைய சமாதானம் அங்கே கெடுதாய் காணப்படும். ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுத்து நாங்கள் காரியங்கள் நமக்கு வாய்க்கும். ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நடக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களுக்கு சகலதும் அடங்கியிருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். இறுதியாக வேத புத்தகத்திலே இறுதி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், அதில் 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வாசிப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த இறுதி புத்தகத்திலே என்ன எச்சரிப்பு சொல்லப்படுகிறார்? இந்த புத்தகத்திலே தீர்க்க தரிசன புத்தகங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது. இதைத்தான் இந்த இடத்திலே குறிக்கிறது. ஆனால் நாங்கள் முழுமையுமாக வேதத்தை நாங்கள் இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். எனவே அந்த வேத காலம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த வேதத்திலே அநேகர் அந்த அறிவுக்காக மாத்திரம் நாங்கள் இனி இந்த நடக்க போகிற சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விஷயம். எனவே இந்த இறுதி நாட்களிலே இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்கள் அநேகரால் வாசிக்க வேண்டும். அதிலே இறுதி நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே அதை வாசித்து அதன்படி நடந்து அதை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவர்கள், காலம் சமீபமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த வேதம் முழுவதும் ஆண்டவருடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இதை வாசிப்பது மாத்திரமல்ல, இதன் மேல் தியானமாக இருக்கிறது மாத்திரமல்ல, இதை ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல, அதன்படி கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. எனவே இந்த சத்திய வேத வசனங்களை ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். வேதம் வாசிக்காமல் இருக்கிற விசுவாசிகளை, நீங்கள் வேதம் வாசிக்காமலுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கட்டப்பட முடியாது. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்க்கும். அதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமாய் அனுதினமும் இருக்கின்றது. எனவே வேதத்தை வாசிக்காமல் விசுவாசிகள் வளர முடியாது, கனி கொடுக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எனவே வேதத்தை நாங்கள் நேசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாயிருப்போம். அவருடைய வேதம் குறைவற்றதாய் காணப்படுகிறது. அவருடைய வேத வசனம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி கர்த்தருடைய வேதம், அது கர்த்தருடைய வேதம் எங்களுடைய செல்வம், அதாவது அநேகம் 1000 பொன்வெளியை பார்க்கிலும் உடைய நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லுகிறார். அநேகம் 1000 பொன்வெளியை பார்க்கிலுமா ஆண்டவர் விளம்பின வேதம், தாவீது ராஜா சொல்லுகிறார், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்கிறார். எனவே நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியங்களும் அழிந்து போக போகிறது. காலம் சமீபமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இன்னும் ஆண்டவர் காலம் தாமதம் பண்ணாமல் இன்றைக்கே நாங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து, நாங்கள் ஒரு முடிவெடுத்து, குடும்பமாக இருந்து வேதத்தை வாசித்து, ஒரு அதிகாரமாவது வாசித்து, குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்தை கீழாமல் நாங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபம் அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நமக்கு அதாவது வாக்கு பண்ணப்பட்டது என்ன? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எழுந்து நின்று ஆண்டவர்களுக்கு கொடுத்த கர்த்தருடைய வேதத்துக்காய் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் தீபம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தமமாக்கம் காட்டும் சத்திய வேதம் பக்தர்கள் தீபம், சுத்தர்கள் போகும் பாதை
உத்தமமாக்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் அவசரம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் அவசரம். சத்திய வேதம் உள்ளமுருகும் உறுதியளிக்கும். கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உள்ளமுருகும் உறுதியளிக்கும். கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். அடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். அடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் வானமகளும் பூமியொளியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகளும் பூமியொளியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம். பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம். பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தர்கள் தீபம். சுத்தர்கள் போகும் பாதை தீபம். உத்தமமாக்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் அவசரம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் அவசரம். வேத பிரிய சேத புதல்க சேத அடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தர்கள் தீபம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தமமாக்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேடிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேடிடும் ஔஷதம். சத்திய வேதம். நன்றி செலுத்தி துதிப்போமா. நன்றி ஆண்டவரே, வேத வாக்கியங்களுக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, யாரிடத்திலே நாங்கள் செல்வோம்? வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை உம்மிடத்திலே ஒன்றை கர்த்தாவே.
மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் நாங்கள் துதிப்போமா, நன்றி செலுத்துவோம், வாய்களை திறப்போம். வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனங்களில் நாங்கள் தாமாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த பிள்ளையா பட்டெடுத்த மக்களைப் போல பிரியமானவர்களே, மனோவாஞ்சியாய் இருந்து காரியங்கள் எப்படி இருக்கிறதா இருந்து வேதத்தை தினமும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நற்குணசாலிகளாய் நாங்கள் மாறுவோம். எங்களுடைய உள்ளான மனிதனிலே எங்களுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு புதிய மனிதனாய் எங்களை ஜெனிப்பித்த இந்த ஜீவ வசனத்தை கொண்டு ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பேர் கிறிஸ்தவர்களாய் பாரம்பரியம் உள்ள வாழ்க்கை, அதாவது மேலோதான் ஒன்று மேலோட்டமான வாழ்க்கை பிரியமானவர்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் பேரளவிலே மாத்திரம் கிறிஸ்தவர்களாய் இருக்காமல் இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்போம். அதன் மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோம். ஓ ரிபாலா பாஷா ஆமென். ஆண்டவரை துதிப்போமா? ஓ ரிபா பரிசுத்தமான பாத்தாரா பாஷா ஓரா பாபா பாபா வாயிலை தேவனை துதி. ஆவியானவர் உங்களோடு நிற்கி அவர் ஒரு உணர்ந்ததை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஓரா பாபா ஷாலா பாதாரா எல்லா வாதையும் நீங்கும் பிரியமானவர்களே. எல்லா சாப கட்டுகளும் முறியடிக்கப்படலாம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களை அங்கே நிரப்பும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது கர்த்தாவே. இந்த வசனத்தை அனுப்பினே குணமாகுகிறது ஆண்டவரே. உங்களுடைய வசனம் ஆண்டவரே அப்பா, வானம் பூமி அழைந்தாலும் அது மாறாததாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, உங்களுடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, சத்தியத்தை அறையுங்கள், அப்பொழுது உடைய ஆவிகள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, சத்திய வசனங்கள் ஆண்டவரே ஜனங்களை விடுதலையாக்க வேத வசனங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவரே அப்பா தேவ ஜனங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதயத்திலே ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் வேத வாசிப்பிலே குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள். வேதத்தை வாசித்து எத்தனையோ நாட்களாய் இருக்கிற விசுவாசிகள் இங்கே உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள். அதாவது வேதத்தை நீங்கள் ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளை கர்த்தரின் தூதன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது என் ஜனங்கள் அழிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ வேதத்தை மறந்தாய், நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அவருடைய வேதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை வாசிப்பதற்கும் ஆண்டவரே, அதன் மேல் தியானமாக இருப்பதற்கும் ஆண்டவரே அப்பா, அந்த வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் ஆண்டவரே சுவாமி, அதன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, அதை நேசித்து வாசிக்கும் பொழுது சமாதானம் நதியை போல என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் என்று நாங்கள் அறிந்து நாளில் போய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேத வசன கர்த்தருடைய வேதத்தை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் முதல் ஆண்டவரே சுவாமி அவர் கருத்தாய் நான் வேதத்தை வாசிப்பேன், வேதத்தை நான் தியானிப்பேன் என்று அதற்கென்ற நேரத்தை செலவழிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள், அதை கைக்கொள்வர்கள் பாக்கியவான்கள், காலம் சைவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே இனி காலம் செல்லாத என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, நாங்கள் அசதியாகிறாமல் நாங்கள் கவனமாக இருந்து வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே வேத வாக்கியங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை கட்டளைப்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நாங்கள் ஆராய்ந்து துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான நம்மளுடைய பட்டு வழி நடத்துவீராக. இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், துதித்து நாங்கள் நம்பிக்கை போகிறோம். தேவனுடைய மகிமையாக அந்த வேத வசனத்தை கேட்ட வேதப்படி நம்ம வாசிக்க போகிறோம். தேவனை
ஆராதிக்க போகிறோம். தேவ வசனத்திற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்த ஆரங்களையும் கடிந்து கொள்ள போகிறோம். ஆகவே இப்பொழுது தேவ பிள்ளைகள் தேவனை துதிக்கிறவர்கள் துதியினால உங்களோட சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, எங்கள் வல்லமையானவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா பிதாவே, இயேசப்பா, நீர் பெரியவர், நீர் உன்னதர், போதுமானவர், மகத்துவமானவர். ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, நன்றி சுவாமி. அல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னதம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உன்னதம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. ராஜா, உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
வசனம் எங்களுக்கு மருந்தாகும், உடலுக்கெல்லாம் உணவாக என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோமே. ஆகவே உண்மையை உணர்ந்தவர்களாக ஆகவே வேதத்தை வாசிக்கும் பொழுது மனிதன் பூரணம் அடைகிறார். இலங்கையில மில்க் ஒயிட் கம்பெனி அநேகமான வாக்கு தத்துவங்களை கொடுப்பாங்க, அது எழுதுவாங்க. அந்த நாட்களில் ஒவ்வொரு வசனங்கள் ஒரு வசனம் நெடுகளுக்கு நம்ம பார்க்கிறோம். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான். எதை வாசிப்பதால்? வேதத்தை வாசிப்பதால். வேதத்தை வாசிப்போம். உலக மக்கள் வாசிப்பதனால பூரணம் அடைவதில்லை. ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு எங்களோடு பேசுகிறார், நாங்கள் பரிபூர்ணம் அடைகிறோம். அவர் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் வேத வசனத்தோடு நாங்கள் பேசணும். அவருடைய வாக்கியங்கள் அவராகவே இருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. ஆகவே மனிதன் வாசிப்பதனால, வேதத்தை வாசிப்பதனால மனிதன் பூரணம் அடைகிறார். ஆகவே தேவனை துதிக்க போகிறோம். அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட போகிறோம். நன்றியோடு தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த பிதாவே நன்றி செலுத்தும். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவனே, நேற்று மீண்டும் என்று மாறாதவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை தேடி வருவார். காணப்போயிரை காலம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை தேடி வருவார். காணப்போயிரை காலம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் சத்தம் கேட்கிறதே, என் நேசரை தேடி
என்றும் விழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி திறந்தால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர்கள் தேடி வருவார் என்று. காலக்குயிலின் காலம் இசைக்கிறதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்கே இல்லையே. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்கே இல்லையே. நீருக்கு தீர்ந்தானே, நானுக்கு சாயத்தானே. நீருக்கு தீர்ந்தானே, நானுக்கு சாயத்தானே. என்றைக்கும் எந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுவே. உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி திறந்தால் என்றும் விழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி திறந்தால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசரை தேடி வருவார் என்று. காலக்குயிலின் காலம் இசைக்கிறதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி திறந்தால் என்றும் விழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி திறந்தால் என்றும் விழித்திருப்பேன். நன்றி என்று சொல்வோம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. விவரிக்க நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக, வேத வசனத்தின்படி வாஞ்சியுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். தேவன் நன்றியோடு துதி நாங்கள் யாரானே ஆசீர்வாதத்தை கூற போறோம். நன்றி செலுத்துவோம். எல்லோரும் நன்றிகளை சொல்லி துதிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், மாறாத கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரமானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இதுவரை நமக்கு உதவி செய்த தேவனை நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தும் ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிற கர்த்தருடைய வேதங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக இந்த நாட்கள் ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவரை அவர்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இதுவரை நீங்க நடத்தினது அவருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கத்தக்கதாக கிருபை கொடுக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்காக ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆயத்தப்படுகிறவர்களாக ஆதாயப்படுத்துவர்களாக இன்னுமாக மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கூட வழிநடத்தும் ஆண்டவரை. தூரிடத்தினர் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதையும் போகிற வருகைகளை கூட வழிநடத்தும் ஆண்டவரை. மறுமுறை ஆண்டவர் இந்த இடத்திற்கு கூடி நாங்கள் ஆராதிக்கும் வரை உடைய சமாதானத்தின் வல்லமை ஆலய செய்து கூட வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம் எல்லோரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல விவகாரங்களையும் பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் மனதோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.